தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெறப் போவது யார் என்று வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் சற்று நேரத்தில் வெளியிடப்படவுள்ளது. அண்மை செய்தியினை பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராஜகமரன். வணக்கம். வாக்குப்பதிவுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் வெளியாக இருக்கிறது. இது குறித்தான விவரங்களை நீங்க வழங்கலாம். தமிழகத்திலே 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சியில் இருந்தது. அதன் பிறகு 5 ஆண்டுகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலே திராவிட மாடல் அரசு இருந்து வருகின்றது. இந்த நிலையில்தான் ஏப்ரல் 23ஆம் தேதி பிரமாண்டமாக தமிழகத்திலே 234 தொகுதியிலும் வழக்கம் போன்று ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற்று முடிந்திருந்தது. தேர்தலிலே இதுவரை இல்லாத அளவிற்கு 85 விழுக்காட்டுக்கும் கூடுதலாக வாக்குகள் பதிவாகி இருந்தன. அதிலும் கூட மேற்கு மண்டலத்திலே பல தொகுதிகளிலே 90% தெளிவாக மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். மேற்கு மண்டலம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொங்கு மண்டல பகுதிகளிலே பெரிய அளவில் மக்கள் வாக்களித்திருக்கின்றார்கள். பல தொகுதிகளிலே 92, 93 என்ற அளவில் எல்லாம் வாக்குகள் பதிவாகி இருக்கின்றன. இந்த நிலையில்தான் தமிழகத்தில் வழக்கமாக எப்படி இருக்கும் என்றால், ஒரு சில அரிதான தருணங்களை தவிர 5 ஆண்டுகளுக்கு அதிமுகவோ திமுகவோ மாறி மாறி ஆட்சி அமைத்துக் கொண்டே இருக்கும். 2016ஆம் ஆண்டில் தான் கடந்த ஒரு 20-30 ஆண்டுகளுக்குள்ளாக ஒரே கட்சி தொடர்ந்து 2வது முறையாக ஆட்சி அமைத்த வரலாற்றை பார்க்க முடிந்தது. எனவே இந்த தேர்தலிலும் கூட ஏதேனும் புதிய திருப்பங்கள் நிகழுமா என்றெல்லாம் எதிர்பார்ப்புகள் இருந்தது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சியை நடிகர் விஜய் தொடங்கியிருந்தார். மிகப்பெரிய அளவில் அது தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது தமிழக அரசியலில் என்பதை மறுக்க முடியாது. நிறைய இளைஞர்கள் விஜயினுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருந்து வந்திருக்கின்றார்கள். பெண்களும் கணிசமாக தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவாக இருந்து வந்திருக்கின்றார்கள் என்றெல்லாம் சொல்லப்படுகின்றது. எனவே இந்த தேர்தலில் சுவாரஸ்யமான ஒரு முடிவை ஏற்படுத்த போவது தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சி வாங்க போகின்ற வாக்குகள் தொடர்பான எதிர்பார்ப்புகள் தான். மே 4ஆம் தேதி தான் முழு அளவில் உண்மையான நிலவரங்கள் தெரிய வரும் என்றாலும் கூட இந்த தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகள் ஓரளவு தேர்தல் முடிவுகள் எந்த திசையில் அமையப் போகின்றது என்பதை வாக்காளர்களுக்கு பொதுமக்களுக்கு எடுத்துக் கூறக்கூடிய ஒரு முடிவுகளாக இருக்கும். அந்த அடிப்படையிலே நாம் முக்கியமான நிறுவனங்கள், அதாவது கடந்த காலங்களில் அந்த நிறுவனங்கள் வெளியிட்ட கருத்து கணிப்பு முடிவுகளிலே பெரிய அளவில் மாறுதல் இல்லை. ஓரளவு தேர்தல் முடிவுகளோடு அந்த முடிவுகள் எல்லாம் ஒத்துப்போகின என்று அறியப்படக்கூடிய நிறுவனங்களுடைய கருத்து கணிப்பு முடிவுகளை நாம் தற்பொழுது பெற்றிருக்கின்றோம். அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தல், சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது எந்த நிறுவனங்கள் வழங்கியிருந்த கருத்து கணிப்புகள் ஓரளவு அந்த தேர்தல் முடிவுகளை அறுதியிட்டு சொல்லக்கூடிய விதமாக இருந்ததோ, பெரிய அளவில் மாறுதலுக்கு உட்படாமல் நம்பகத்தன்மையோடு இருந்ததோ, அது போன்ற கருத்து கணிப்பு முடிவுகளை எல்லாம் தற்பொழுது நாம் பெற்றிருக்கின்றோம். இன்னும் சற்று நேரத்தில் அந்த முடிவுகளை காட்சிப்படுத்த இருக்கின்றோம். உண்மையிலேயே இந்த தேர்தல் முடிவு தமிழகத்தில் ஒரு சுவாரஸ்யத்தை ஏற்படுத்த போகின்றது. ஏனென்றால் வழக்கமாக ஒரு கட்சி புதிதாக வரும் பொழுது, ஆந்திர மாநிலத்தில் எல்லாம் சிரஞ்சீவி கட்சியை உருவாக்கிய பொழுது வெளிப்படையாகவே அந்த கட்சி பெறக்கூடிய வாக்குகள் ஆளுங்கட்சிக்கு துணை செய்யும் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஒரு 16-18% அளவு அவரும் வாக்குகளை வாங்கியிருந்தார். அது முழுவதுமாக ஆளுங்கட்சிக்கு சாதகமாக மாறிவிட்டது. எதிர்கட்சிகளுக்கு வரவேண்டிய வாக்குகளை சிதைத்து விட்டது. ஆனால் இப்பொழுது தமிழ்நாட்டு அரசியல் களம் இருக்கக்கூடிய சூழலை உற்று பார்க்கும் பொழுது தாவேகா பெறக்கூடிய வாக்குகளை பொதுவாக மாநில அளவில் இந்த திசையில் தான் அந்த வாக்குகள் போக போகின்றன என்று சொல்ல முடியாது. ஒவ்வொரு சட்டப்பேரவை தேர்தலிலும் அந்த கட்சி பெறக்கூடிய வாக்குகள் ஒரு வகையான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.